ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து 34 சைஸ் சாதா ப்ளவுஸ் ஒன்று கட்டிங் பண்ண போகிறோம். அது ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பாட்டமுக்கு ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. இந்த உயரம் வந்து 13. இந்த உயரம் 13 மார்க் பண்ணியாச்சு. தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு நெக் வந்து நான் 3 இன்ச் ஓப்பன் வைக்க போகிறேன். நெக் ஓப்பன். சின்ன ஷோல்டர் வந்து ஒரு 2.25 இன்ச் வச்சுட்டு தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் வச்சிடறேன். நெக் டவுன் வந்து 8 இன்ச் வச்சுக்கிறேன். அதே 3 இன்ச் இங்கே மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் மூலமாக ஒரு ஸ்கொயர் ஒன்று போட்டுறேன். இது ரவுண்ட் நெக்காக இருந்தால் இங்கேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சு ரவுண்ட் பண்ணிடுங்க. இப்படி வச்சா ரவுண்ட் வந்துடும். யூ நெக்காக இருந்தால் இங்கேருந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணி இது மார்க் பண்ணிடுங்க. இப்போ நான் இதை யூ நெக் தான் வைக்க போகிறேன். யூ நெக் மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஆர்ம் ஹோல் டவுன் வந்து இங்கே 5.75 வச்சுருக்கனால இங்கே 5.25 மார்க் பண்ணிக்கிறேன். இது ஆர்ம் ஹோல் வந்து ஏறக்குறைய 15 தான் வரும். அதனால் இதை கால்குலேஷன் பண்ணும்போது ரெடி வந்து 5.25 வச்சு டவுன் பண்ணிவிட்டு இங்கேருந்து பாடி அளவு 34 வச்சுட்டு அங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா தையல் லூஸ்க்காக வச்சிடறேன். அப்போது 9 மார்க் பண்ணிவிட்டு இங்கே கோடு போட்டுறேன். எக்ஸ்ட்ரா லூஸ்க்காக வைக்கிறது 1/2 இன்ச் வைக்கிறது. ஸ்கேலோட அளவு 1.25, ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு 1/2 இன்ச்சாக மார்க் பண்ணியாச்சு. இப்போ இங்கேருந்து நான் 1.25 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஆம்பூல் செக் பண்ணி பார்த்துருவோமா? பதினஞ்சரை ஆம்பூல் வந்து 15 இருக்குது. 7.25னா 15. இது கரெக்டான அளவு தான். இப்போ ஒரு தடவை செக் பண்ணிக்கோ. உயரம் வந்து 13, தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் வச்சுருக்கோம். நெக் ஓப்பன் வந்து 3 இன்ச் வச்சுருக்கேன். சின்ன ஷோல்டர் 2.25 வச்சுட்டு தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் 3 புள்ளி வச்சுருக்கேன். இது ஆர்ம் ஹோல் வந்து 15. இப்போ அதுக்கு வந்து இங்கேருந்து 5.25 டவுன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பாடி லூஸ் வந்து ப்ளவுஸோட அளவு வந்து 34, 4ல் ஒரு பாகம் 8.5 மார்க் பண்ணிவிட்டு தையல் லூஸ்க்காக 1/2 இன்ச் வச்சுருக்கேன். மொத்தம் 9. இது ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு தையல் ஃப்யூச்சரில் நீங்கள் தையல் பிரித்து தைக்கிறதுக்காக 1/2 இன்ச் லூஸ் வச்சுருக்கேன். இதுதான் பேக்கோட அளவு. சைஸ் வந்து 34. இப்போ கட் பண்ணிடலாமா? உங்களுக்கு வாட்டம் எப்படி வருதோ பார்த்து கரெக்டாக கட் பண்ணிடுங்க. பேக் இவ்வளோ தான் கட்டிங். அடுத்து கை கட் பண்ணிடலாங்க.
இப்போ பேக் கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். பேக் இங்கே கட் பண்ணோமா, இந்த லார்ஜ் வந்து ஸ்லீவ் கட் பண்ணணும். கை மடிப்பு தையலுக்கு வந்து ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. கையோட உயரம் வந்து 6 இன்ச்சு. மார்க் பண்ணிட்டோம். தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ ஆம்ஹோலில் பாதி, ஆம்ஹோல் வந்து 15.5, அதில் பாதி 7.75, அதில் 1 இன்ச் கம்மி பண்ணிக்கோ. இப்போ ஆம்ஹோல் வந்து 7.75, அதில் 1 இன்ச்சு கம்மி பண்ணிவிட்டு 6.75. 6.75 பாதி 3.25 ஒரு புள்ளி. இந்த அளவில் இருந்து மேல் அளவில் இருந்து 3.25 வந்து மார்க் பண்ணிக்கலாம். 3.25 ஒரு புள்ளி. இப்போ இங்கேருந்து செக் பண்ணும்போது 7.75 வந்துடும். ஏழே முக்கால் வந்துருக்கு. இங்கேருந்து 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஒரு சின்ன கோடு போட்டுக்கோங்க. இங்கே ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு ஸ்கேல் கோடு போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் ஆம்ஹோல் வைக்கும்போது, ஆம்ஹோல் ஸ்கேல் வைக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இப்போ இங்கேருந்து இது வழியாக இங்கே வரணும். மார்க் பண்ணிட்டீங்க. திருப்பி இங்கேருந்து அவ்வளோதான். கையோட சுற்றளவு வந்து 11 இன்ச்சு. சேம் அலவுன்ஸ் வந்து ஒரு 1.5 இன்ச் கொடுத்துறோம். இதுதான் கையோட கட்டிங். இப்போ கை கட் பண்ணிடலாமா? இப்போ கட்டிங் மார்க் வந்து நாச் போட்டுக்குவோம். இப்போ ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணணும். ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணி கட் பண்ணணும். இப்போ இங்கேருந்து இந்த அளவுக்கு ஒரு சென்ட்ரு பண்ணிக்கோங்க. இதுதான் சென்டர் அளவு. இங்கேருந்து 3/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவு மார்க் பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வந்துடுங்க. இப்போ வரும்போது இந்த லைன் இங்கே செட் ஆயிரும். இங்கே லைன் செட் ஆகும்போது இங்கே செட் ஆயிரும். அப்படியே ஷேப்பு கவர் தட்டு எடுத்துருங்க. அவ்வளோதான், கவர் தட்டு எடுத்தாச்சு. ஃப்ரண்ட்டுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஒரு நாச் ஒன்று போட்டுக்கோங்க, ஒரு அடையாளம். கை இவ்வளோதாங்க. இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். கை வந்து 7.75 வரணும். ஆம்ஹோல் வந்து 15.5, அதில் பாதி 7.75. கரெக்டாக வந்திருக்கு. கையளவு கரெக்டாக இருக்குது. பேக் கட் பண்ணியாச்சு, ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் கட் பண்ண போகிறோம். 34 சைஸ் வரும்போது நம்ம ஸ்ட்ரைட் கட்டிங் பண்ணிக்கலாங்க. ஃப்ரண்ட் வந்து ஸ்ட்ரைட் கட்டிங் போட்டிங்கன்னா ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். இப்போ 34க்கு இப்போ ஃப்ரண்ட் கட்டிங் போட போகிறோம்.
இப்போ பேக் இங்கே எடுத்தீங்களா, இதை அப்படியே திருப்பி போடுங்க. இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். உங்களுக்கு எப்படி வசதி இருக்கோ இந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஓர லைன் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த அளவு எப்படி ஃபிட் வச்சுட்டு இப்போ மேலே மார்க் பண்ணிக்கோ. கழுத்தளவு மார்க் பண்ணிக்கோ. மார்க் பண்ணிவிட்டு இங்கே வர டாட்டுக்கு எக்ஸ்ட்ரா வந்து அரேஞ்ச் வைக்க, டாட்டுக்கு அரேஞ்ச் வைக்க போகிறோம். அந்த டாட்டை வந்து நம்ம இங்கே மார்க் பண்ண போகிறோம். பேக்கோட உயரத்தை லைட்டாக ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவு அரைஞ்சி தள்ளி வச்சு எடுத்தாச்சு. தைக்கிறதுக்கு தையலுக்கு ஒரு அரேஞ்ச் மார்க் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட்டு கிராஸு 13 வச்சிடலாம். மார்க் பண்ணிவிட்டு லைன் ஒன்று போட்டுக்கோங்க. இந்த டாட் வந்து இடுப்பு வந்து 30, 8இல் ஒரு பாகம் 3/4 மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து 1 இன்ச்சு, இங்கேருந்து 2 இன்ச் வச்சுட்டு இங்கேருந்து 1/4 வச்சுக்கோங்க. கழுத்து டவுனு 6 இன்ச்சு, தையல் போக இங்கேருந்து 6 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது ஃப்ரண்ட்டுக்கு யூ நெக் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கேருந்து ஒரு கோடு போட்டுட்டு அரேஞ்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அரேஞ்சு ஒரு புள்ளி கூட வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஃப்ரண்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாமா? கட் பண்ணும்போது தையலுக்கு 1/4 இன்ச்சு லைனிங்காக இருந்தால் தையல் கோட்டு மேலே, லைனிங்காக இருந்தால் இது கோட்டு மேலே தைச்சிடலாம். இப்போ நம்ம வந்து நெக்கு தனியாக பிரித்து, இது சிங்கிள் ஜாக்கெட்னால கட் பண்ணி எடுத்துகிட்டு 1/4 இன்ச்சு விட்டு கட் பண்ணணும். அவ்வளோதான். மிச்சம் எல்லாத்துக்கும் அப்படியே ஈஸியாக அப்படியே கட் பண்ணிக்கலாம். துணி உங்கள் வாட்டத்துக்கு வச்சுட்டு கட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரண்ட் குடைய வேணாம், ஏன்னா ஃப்ரண்ட் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் நிமிர்ந்த உருவமாக தான் இருப்பாங்க. ஸோ அது வந்து குடையாமல் அப்படி எடுத்துக்கலாம்.
மார்க் பண்ணியாச்சு. இப்போ பட்டி மார்க் பண்ணணும். இது என்ன பண்ணோம்னா இந்த அளவு வச்சுக்கோங்க. இந்த அளவு மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து இந்த ரெண்டும் கரெக்டாக வச்சுட்டு இங்கே மார்க் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல மார்க்கிங் வரும். இந்த 2.25 இருக்குது. இப்போ நம்ம இந்த பக்கம் 2.25, அப்போ இந்த பக்கம் வந்து 2.25 வரும். டாட் அரேஞ்ச் பிடிக்கிறனால 2.25 ப்ளஸ் ஒரு அரேஞ்சு 2.25 வரும். ஓகே, இப்போ 2.25 இங்கே 2.25 ப்ளஸ் ஒரு அரேஞ்சு 2.25, தையலுக்கு ஒரு 3/4 இன்ச்சு, 3 இன்ச்சு ரெடி. இங்கே வந்து 3/4 இன்ச்சு தையலுக்கு சேர்த்தோம்னா 3 இன்ச்சு. பெல்ட் கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கு வந்து 3.5 ஒரு மார்க் பண்ணிங்க, 3 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து கோடு போட்டுக்கோங்க. இந்த 3.5 இருக்குது, 3.5 கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு இது 1.25 இன்ச்சு டாட் வச்சுக்கலாம். 6, 10. ஓகே, இந்த பக்கம் 1.25 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு 1.25 இன்ச்சு. இது மார்க் பண்ணிக்கும். இங்கேருந்து டாட் மார்க் சேர்த்து பண்ணிடும். இங்கேருந்து மூணு இன்ச்சு மாற்றிக்கும். 10. இப்போ இங்கேருந்து மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து இது மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இங்கே கட் பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச்சு இறக்கிட்டு க்ராஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கேருந்து 1/4 இன்ச்சு, இவ்வளோதான் பெல்ட் கட்டிங். இது ஊக்பட்டி ஐப்பட்டிக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். பெல்ட்டோட அளவு இந்த ஃப்ரண்ட் சைடுக்கு ஒரு நாச் ஒன்று பண்ணிக்கும். இது கிராஸ் பீஸ் எடுத்துக்கலாம். இதில் கிராஸ் பீஸ் எடுத்துக்கலாம் நெக்குக்கு. இப்போ பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவ், பெல்ட்டு பட்டி, ஊக்பட்டி, ஐப்பட்டி, கிராஸ் பீஸுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் பெரிய பீஸாக தான் இருக்குது. இது கிராஸ் யூஸ் பண்ணிவிட்டு இதையும் கிராஸ் பட்டிக்கு கழுத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் 34 சைஸோட கட்டிங். தேங்க்யூ.